தருமபுரி மாவட்டம் ஆரூர் அடுத்த பாளையம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த முதியவர்கள் மாரப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் ஆதிக்க வகுப்பை சேர்ந்த ஒருவரின் விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். அங்கு வேலை செய்த பெண்களுக்கு தேங்காய் ஓட்டில் டீ வழங்கியதாகவும் தோட்டத்தின் உரிமையாளருக்கு மட்டும் சில்வர் டம்ளரில் டீ வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சாதிய ஒடுக்குமுறையின் வெளிப்பாடாகவே இருப்பதாக சுட்டிக்காட்டி கிராம மக்கள் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிராமத்தை சேர்ந்த மூர்த்திவேல் இது குறித்து பேசும்போது இதுபோன்ற வேற்றுமையான நிகழ்வுகள் இனிமேலும் நடக்கக்கூடாது என்று தனது கருத்தை தெரிவித்துள்ளார். என் பேர் மூர்த்திவேல், நான் மாரப்ப நாயக்கன்பட்டி. நான் கோபிநாதம்பட்டி வழியாக ரோடு வழியாக நான் வந்து நிற்கும்போது அந்த பொம்பளை டீயும் ஒரு கப்பு சில்வர் கப்பும் 3 கொட்டாங்குச்சி எடுத்துன்னு நேராக தோட்டத்துக்கு போச்சு. தோட்டத்துக்கு போகும்போது யார் கொடுக்குறாங்கன்னா தோட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அதை வாங்கி அதை குடிக்கிறாங்க. ஏம்மா தோட்டத்துக்காரரை பார்த்து நான் கேட்குறேன், ஏம்மா ஒரு 2 ரூபா டம்ளர் கூட இல்லையா, அதை ஊற்றி கொடுத்தா என்ன ஆகிப்போ 2 ரூபா டம்ளர்னு சொல்கிறேன். அதனால் இல்லைப்பா எங்கிட்ட இதுதான் இருக்குது, நாங்கள் இதில் தான் கொடுக்க முடியும்னு அந்த பொம்பளை சொல்லிடுச்சு. சரிம்மா சொல்லிவிட்டு நான் அதோட முடிச்சுக்கினேன். அதுக்கப்புறம் இனிமே வர காலத்தில் அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இரட்டை குவளை முறையால் சாதிய ஒடுக்குமுறையை அரங்கேற்றியவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்வதோடு பெரியார் பிறந்த மண்ணில் இதுபோன்ற அவலங்கள் நிகழும் நிலை மாற வேண்டும் என சமூக ஆர்வலர் கார்த்தி தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். வணக்கம், என்னுடைய பேர் கார்த்தி. இது மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களோட இது அங்கங்கே நடந்துட்டு தான் வருது. இது மாதிரி ஒடுக்கப்படுற சமூகம் கடைசியிலுமே ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இது சின்ன சின்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மெத்தன போக்கில் எல்லாம் கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க. ஆனால் மேக்சிமம் இந்த சமூக நீதி மண்ணில், இந்த சமூக நீதி பேசுகிற தமிழ்நாட்டில் பெரியார் பிறந்த மண்ணில் இந்த அளவுக்கு நடக்குது. அது அங்கங்கே தெரியாமல் இருக்குது. அது அரசு சார்பாக இது தக்க நடவடிக்கை எடுத்து இது அனைவருக்கும் இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அனைவரும் சமம் என்ற போதிக்கின்ற பள்ளியை கொண்டு மற்ற பொருளாதாரத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுடைய முன்னாடியே இது அனைவரும் சமம் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கான தண்டனையாக என்ன முறையாக விசாரித்து அதுக்கான அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கணும், தண்டனையை வழங்கணும்னு சொல்லி தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கிறோம். சம்பந்தப்பட்ட தோட்டத்தில் வேலை செய்த முதிய பெண்மணியும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி பேசி விவரித்துள்ளார். சாப்பாட்டுக்கு உக்காலான்னு இருந்தால் அதுக்குள்ளே டீ கேட்டாங்க. டீ கேட்டதுனால அந்த புள்ள பொண்ணு வந்தால கொண்டாந்து வச்சேன். தண்ணி டம்ளர் சொம்பு கொண்டாந்து வச்சுட்டான். அந்த சொம்பில் நாங்கள் வச்சுட்டு அந்த புள்ள போகும்போதும் ஒரு அம்மா என்னன்னா டீ வச்சுன்னு வாம்மான்னு சொன்னதான் அந்த அம்மா இப்போ அந்த புள்ள டீ வச்சுன்னு வந்தது. கொண்டாந்து அவங்க கொட்டாங்குச்சி தான் எடுத்துன்னு தான் வந்துருச்சு. அதுக்கு தெரியல ஒன்றும். எங்கள் ஊர் பழக்கம், நாங்கள் ஒரே சரிய சமனை தான் இப்போ இங்கே இந்த மாதிரி ஆட்டங்குது எனக்கு தெரியலம்மா, என்னும் மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ட பின்னாடி என்கிட்ட கொடுக்க வந்தேன். அது கொடுக்கும்போது நான் என்னன்னா, ஏம்மா அந்த காலத்தில் பொம்பிட்டில் தான் அந்த மாதிரி செஞ்சாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க, செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னுவாங்க, கையில் கூழ் ஊற்றுவாங்க, கொட்டாங்குச்சியில் ஊற்றுவாங்க, அந்த கூழ் இப்போ ஊற்றுறாங்களா, இப்போ தெளிவுடமாக வந்துடுச்சு, இப்போ சராசரிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவள் தான் சொல்லிவிட்டு அதை வாங்க இப்படி கையில் வச்சுருந்தேன். என்ன சொன்னாங்க இன்றைக்கி என்னன்னாங்கன்னா, அந்த பொண்ணு பிடிக்குது, நீ நாங்களே கொட்டாங்குச்சி எடுத்து குடிச்சோம் அப்படின்னு சொல்லுன்னா, எந்த கொட்டாங்குச்சி நாம் கொல்லையில் போய் எந்த கொட்டாங்குச்சி எடுக்க முடியும், சொல்லுமா நாங்கள் சரி அப்படின்ட்டு சொல்லி அனுப்பினுங்கிறேன். இந்த நிகழ்வு அப்பகுதியில் ஒரு பேசும் பொருளாக மாறியுள்ள நிலையில் முதியவர்களுக்கு தேங்காய் ஒட்டில் டீ கொடுத்த விவகாரம் கிராம மக்களுக்கு தெரியவர அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் தோட்டத்தின் உரிமையாளரிடம் இது குறித்து முறையிட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம இளைஞர்கள் முற்பட்டனர். இது குறித்து நமது சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டிருந்த நிலையில் கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்த சின்னத்தாய் மற்றும் தரணி ஆகிய இருவரை SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர் போலீசார். நிலாவிற்கு மனிதன் சென்று வருவதே சாத்தியமாகி வரும் சூழலில் இன்னும் சாதிய வேற்றுமுறைகளால் தொடரும் சமூக நீதி சிக்கல்கள்
களையப்பட வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.